டென்டட் வயா அண்ட் அன்டென்டட் வயானா என்னன்னு பார்க்கலாம். டென்டட் வயா அப்படின்றது சால்டர் மாஸ்கால கவர் ஆகியிருக்கும். இந்த டென்டட் வயா யூஸ் பண்றதுனால சால்டரிங் பண்றப்போ அந்த வயாக்குள்ள சால்டர்லாம் போகாது. டஸ்ட்டு துரு பிடிக்காம இந்த டென்டட் வயா இருக்கும். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆர்எஃப் டிசைன், ஐஸ்பி டிசைன், எஸ்எம்டி ஐசியோட கிரவுண்ட் பேட்லேயும் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் பிஜிஏ ஐசிலையும் யூஸ் பண்ணுவாங்க. அன்டென்டட் வயா அப்படின்றது சால்டர் மாஸ்கால கவர் ஆகியிருக்காது. வயாவோட பேடும் ஹோலும் ஓப்பனில் இருக்கும். சால்டரிங் பண்ணுறப்போ அந்த வயாக்குள்ள சால்டர் எல்லாம் போய் ஃபில் ஆகிரும். இந்த வயா எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா டெஸ்டிங்காக யூஸ் பண்ணலாம் அண்ட் தெர்மல் வயர்ஸாகவும் யூஸ் பண்ணலாம் ஃபார் ஹீட் டிசிபேஷன். அல்டிஎம்ல பார்த்தோம்னா இது டென்டட் வயா அண்ட் இது அன்டென்டட் வயா. சால்டர் மாஸ்கால கவர் ஆகியிருக்கிறது டென்டட் வயா, கவர் ஆகாதது அன்டென்டட் வயா. இந்த வயாவோட பேடும் ஹோலும் ஓப்பன்ல இருக்கு. ஒரு சால்டர் மாஸ்க் அப்படின்றது கிரீன் கலர் கோட்டிங் மாதிரி இருக்கு அதுக்கு மேல, அதுதான் சால்டர் மாஸ்க். டென்டட் வயா எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஆல்ரெடி சொன்னேன். இந்த மாதிரி QFN பேக்கேஜ்ல கிரவுண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஐசியோட பாட்டம்ல பாத்தீங்கன்னா தெரியும், இது சால்டர் மாஸ்கால கவர் ஆகியிருக்கு. மிச்ச வயாதான் பாருங்க எதுவுமே சால்டர் மாஸ்கால கவர் ஆகல. இது எப்படி நம்ம டென்டட் வயாவை ஆல்டிஎம்ல செட் பண்ணணும்ன்றது சொல்லி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு வயாவை கிளிக் பண்ணிட்டு சால்டர் மாஸ்க் எக்ஸ்பான்ஷன் இருக்கா இதை மேனுவல் கொடுத்து டென்டட் இருக்கா அந்த 2 பாக்ஸையும் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆன் பண்ணிட்டீங்கன்னா இது டென்டட் வயாவை மாறிடுச்சு. 3D வியூவில் நான் போய் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இது சால்டர் மாஸ்கால ஃபுல்லாக இருக்கு, இது ஃபுல் ஆகலை. ஸோ இப்படி தான் செட் பண்ணணும்.